என்னப்பா 2007 T20 வேர்ல்டு கப் 2011 ஓடிஐ வேர்ல்டு கப் இது ரெண்டுல வேற லெவலில் போக பண்ணது யாருப்பா இந்தியாவுக்கு அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாரும் சொல்ற ஒரே வார்த்தை யுவராஜ் சிங் எம்எஸ் தோனி. இந்த ரெண்டு பேர் தானே மறைமுகமா பண்ண. சில பேர்ல கௌதம் கம்பீர் ஒரு தாளுங்க வீட்டு சூழ்நிலைனால தாத்தா பாட்டி கூட சின்ன வயசுல இருந்தே விளையாட ஆரம்பிச்சு டெல்லியில கிரிக்கெட் ஆட ஸ்டார்ட் பண்ணாரு. அங்க போய் முரட்டுத்தனமா நம்மள 2007 ஓடிஐ வேர்ல்டு கப்ல ஸ்குவாட்ல எடுத்துருவாங்கப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்போ ஸ்குவாட்ல எடுக்கலங்க. அங்க போய் ரொம்ப டிப்ரெஸ் ஆன இவரு மோட்டிவேட் பண்ற விதமா தன்னோட மாமா இருந்தாருங்க. அப்படியே ஹோப் விடாம டொமஸ்டிக்ல வேற லெவல்ல போக பண்ண 2007 T20 வேர்ல்டு கப்ல இவர் எடுக்கிறாங்க. அங்க போய் செகண்ட் ஹையஸ்ட் ரன் கெட்டர் ஆனது மட்டும் இல்லாம இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிக்க ஒரு முக்கியமான காரணமா இருந்தாருங்க. ஓடிஐ ஃபார்மேட்ல 1 ஸ்டார்ட் பண்ணவரு 2011 வேர்ல்டு கப்ல ஒரு கான்ஸ்டன்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஃபைனல்ஸ்ல 91 ரன் அடிப்பாருங்க. ஆனா நம்ம பேசினதெல்லாம் யுவராஜ் சிங்கும் தோனியை பத்தி இருந்தாங்க. ஐபிஎல் டெல்லிக்கு விளையாட ஸ்டார்ட் பண்ணி அங்கெல்லாம் போக பண்ண கேகேஆர்ல எடுக்கிறாங்க. அங்க போய் ஒரு 100 பெஸ்ட் கேப்டனா 2012 2014 ஐபிஎல் அடிச்சு கொடுக்குறாருங்க. கேகேஆர் கோச்ன்ற பேர்ல ஒரு சகாப்தத்தை உருவாக்கி வச்சிருக்காருங்க.